நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா சிறப்பா இருக்கிறேன். நாளும் மகிழ்ச்சியா தொடங்கி இருக்குது. இன்னைக்கான கதைக்குள்ள வாங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி சில கேள்வி. இந்த கனவு வரும் இல்லைங்களா? எல்லாருமே தூங்குறப்ப சில கனவுகள் வரும். உங்களுக்கு விசித்திரமா என்ன மாதிரி எல்லாம் கனவு வரும்? திடீர்னு எங்க இருந்து கீழே விழுற மாதிரி கனவு வரும். தடுக்குன்னு அப்படியே எழுந்துப்போம். அதாவது பெரிய உயரமான மலையெல்லாம் தெரியாது, ஏதோ வண்டியில போயிட்டே இருக்கும் போது திடீர்னு கீழே விழுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த டைனோசர் துரத்துற மாதிரி, அனகோண்டா துரத்துற மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கனவு, இந்த பேய் கனவு அப்படிலாம் எனக்கு வராது. ஏன்னா நான் 4 தூங்கும் போது பிரேயர் பண்ணிட்டு 4 பக்கம் ஸ்லோ போட்டுட்டு எந்த தீங்கும் என்னை அணுகாமல் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பிரேயர் பண்ணுவேன். எந்த தீங்கும் என்னை அணுகுனதே கிடையாது. எனக்கு சில நேரங்கள் இந்த மாதிரி டைனோசர் துரத்துற மாதிரி, அனகோண்டா துரத்துற மாதிரி இப்பெல்லாம், ஏன்னா நீங்க அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நிறைய பாப்பீங்க நினைக்கிறேன். இருக்கலாம். அது சில நேரங்கள் பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா நம்ம என்ன பாக்குறோமோ அதான் நமக்கு விஷுவலா கனவுல வரும்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப எல்லா பணம் காசெல்லாம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி, யாரும் அடிச்சு போட்ட மாதிரி, கையில 10 பைசா இல்ல, அப்புறம் வேற வழி இல்லைங்கிற அப்படிலாம் வந்திருக்குது. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வரக்கூடிய கதை ஒருத்தர் பயங்கரமா, அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிச்சை எடுக்கிறப்ப யாராவது உங்களுக்கு தர்மம் பண்ணாங்க அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்போ நல்ல நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ செஞ்ச நல்லது உனக்கு வரட்டும், நீ செஞ்ச கெட்டது உனக்கு வரட்டும் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். நீ செஞ்சது நல்லதுன்னா அவருக்கு போட்டது ஓகே, நல்ல விஷயம் இல்ல. அதாவது என்ன நல்லது செஞ்சாலும் சரி, இதுக்கு தர்மம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கே வரட்டும். என்ன கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டது அப்படின்னா, இப்ப யார் தர்மம் பண்ணாலும் தான். அப்போ ஒரு வீட்டுல ஒவ்வொரு ஊரா தெருவா போய் பிச்சை எடுக்கிறப்ப ரெகுலராகவே எல்லா தெருக்கும் போவாரு. அப்போ போறப்போ ஒரு வீட்டுல அந்த அம்மா எப்பவுமே ரெகுலரா என்ன பண்ணுவோம், சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கும். கொடுத்தோன்னே வாங்கிட்டு சொல்லுவாரு, நீ பண்ண நல்லது உனக்கே சேரட்டும், நீ பண்ண கெட்டது உனக்கே சேரட்டும் அப்படின்னு. இது ஒரு நாள் 2 நாள்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாடு போடும் போதெல்லாம் இதை சொல்ல நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, நல்லது வரட்டும்னு சொல்லிட்டு சரி, கெட்டது எதுக்கு வரட்டும் இந்த ஆள் சொல்றாரு. கெட்ட சாப்பாடு போடுற, அதனால உனக்கு கெட்டது வரும்னு சொல்லி, நல்ல சாப்பாடு தான் நம்ம போடுது, அதெல்லாம் குறையே இல்ல. அதெல்லாம் நல்ல சாப்பாடா தான் நம்ம என்ன பண்ணுது, கெட்டு போன சாப்பாடெல்லாம் போடல, நல்ல சாப்பாடு அன்னைக்கு டெய்லி சமைக்கக்கூடிய சாப்பாடு தான் என்ன பண்ணுது, சாப்பாடெல்லாம் கொடுக்குது. அதனால நம்ம கோவம். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டுட்டாங்களா? கேட்கல, என்ன பண்ணிருச்சு, 2 நாள் ரொம்ப ஓவரா பண்ணான்னு சொல்லி சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருச்சு. நீங்க சாப்பிட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண, அதே மாதிரி சாப்பாடு கேட்டு போயிருக்கிறாரு. நம்ம அந்த சாப்பாடு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துருச்சு வாசல் வரைக்கும். இந்த ஆளுக்கு சாப்பாடு போட்டு வாங்கிட்டு வழக்கம் போல சொல்றது, நீ பண்ண நல்லது உனக்கே வரட்டும், நீ பண்ண கெட்டது உனக்கே வரட்டும். இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு, ஐயா இருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கி கொண்டு போய் அந்த சாப்பாடை கூட்டிட்டு நல்ல ஒரு இட்லி, ஒரு 4 இட்லி என்ன பண்ணிருச்சு, கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இது நடந்து போயிருக்கு. அப்ப ஈவினிங் போல அவங்க பையன் வீட்டுக்கு வர ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மாதிரி நொடிச்சு கிடிச்சு வரான். அப்ப அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்களா? என்னடா ஆச்சுன்னு கேட்டா, நான் வர்ற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு நல்ல ஒரு பெரியவர் தான் கையில வச்சிருந்த 4 இட்லியை கொடுத்து என்ன பண்ணாரு, சாப்பிட கொடுத்தாரு. அதை சாப்பிட போய் கொஞ்சம் கெதியா இருந்துச்சு, நான் நடந்து வந்துட்டேன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்னு போறேன். இந்த அம்மா அப்பதான் நினைக்குது, இந்த மனுஷனுக்கு மட்டும் விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்திருந்தா அது என் பையனை கொடுத்து என் பையன் போயிருக்கும். சோ அப்பதான் அந்த அம்மா அந்த ஆள் சொன்னதை புரிஞ்சுக்கிறாங்க. நீ செஞ்ச நல்லது உனக்கு வரட்டும், செஞ்சது கெட்டது உனக்கு வரட்டும்னா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ அது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி நம்ம கிட்ட தான் வரும். சூப்பர், சிறப்பான சிந்தனையோட நாளை தொடங்கி இருக்கும். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
ஆளு தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சிறப்பா நம்ம தொடங்கியாச்சு. கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன? ஓபன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான டாபிக் சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நாம நல்ல வார்த்தைகளை பேச பேசுகிறோமா? வேண்டும். ஓகே, இல்ல பேச வேண்டும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கிறோமா? அதுதான் ஓகே, கேள்வி. பேச வேணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. டெய்லி நல்ல வார்த்தை பேசுங்க, நல்லதா 4 வார்த்தை பேசுங்க, Okay. எப்ப பேசணும் நல்லதாவே பேசுங்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நாம பேசுறோமா? அப்படி. அப்ப முதல்ல என்ன பேசலாம், அதாவது என்னெல்லாம் பேசலாம் நல்ல வார்த்தைகள் நாள்தோறும் அப்படின்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது அப்ரிஷியேட் பண்ணி என்ன பண்ணணும், அனுப்புங்க, பேசணும். பேசுங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கலாம், இல்லை அவங்க செஞ்ச செயல் நல்லா இருக்கலாம். நம்முடைய சேப்பல்ல வந்து டெய்லி ப்ரேயர் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் டீம் நம்மளுடைய ப்ரேயர்ஸ். prayer, நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா டீம் பிரிச்சிருக்கிறோம். ஸோ அவங்க கண்டிப்பா ப்ரே பண்ணுவாங்க. ஃபாதர்லாம் பாராட்டுவாங்க, நல்லா ஸோ பண்ணியிருக்காங்க. பெரியவர் வந்து எப்பவுமே நம்ம ஃபாதர் டேவிட் வந்து முடிச்ச உடனே அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா ஆமா. அதை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ரேயர்ல இது நல்லா. நல்லா இருந்துச்சு இதை அப்படின்னு செஞ்சீங்க. மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஸோ சொல்லுவாங்க. இப்போ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுக்கு நெக்ஸ்ட் முறை இன்னும் சிறப்பா சிறப்பா செய்யணும். அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வரும். அப்போ அது போல நாம் பிறரை பாராட்ட என்னை 4 பேர் பாராட்டணும்னு நான் விரும்பினா, நான் செய்ய வேண்டியது என்னை பாராட்டக்கூடிய 4 பேரை நான் உருவாக்கணும். அதை உருவாக்குவது தான் நான் அந்த பாராட்டை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழி. நான் ஒருத்தனை பாராட்டினா நாளைக்கு நான் நல்லா செய்யறப்ப அவன் என்ன பண்ணுவான், பாராட்டுவான். நான் யாரையும் பாராட்ட மாட்டான். ஆனா என்னை மட்டும் 10 பேர் பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட பாராட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாள்தோறும் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள்ல பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக இறை அனுபவத்தை, இறைவனது இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் தாமே நமக்கு இந்த நாளை தந்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளுக்கான திருப்பாடல் நமக்கு 16வது திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இந்த திருப்பாடலை நாம் சற்று தியானித்து பார்க்கின்ற பொழுது, கடவுள் மீது தாவீது அரசன் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றுறுதியையும் நம்பிக்கையையும் தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்றால் இறைவனிடம் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார், அதுவும் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். இறைவனிடத்திலே அடைக்கலத்தை தேடுகின்றார். அதே போல அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்தும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருப்பாடல் நமக்கு வாழ்வினுடைய
ஒரு சிகரமாக காணப்படுகிறது. அதுதான் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றுறுதியும் நம்பிக்கையும் நாம் வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. இதை செய்கின்ற பொழுது இறைவன் பல்வேறு விதங்களிலே நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த வழி நடத்துதலின் பொழுது இறைவனையே தனது பாதுகாவலராகவும் சொத்தாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் இறைவன்தான் எல்லாம் என்கின்ற அந்த முழுமையை அவர் அடையக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் சற்று வாசித்து தியானிக்கின்ற நேரத்திலே நமக்கும் கூட அதே ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு இன்றைக்கு தேவைப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இறைவன் நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதை முதலிலே உணர வேண்டும். இறைவன் என்னுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால் நான் அந்த இறைவனிடத்திலே தஞ்சம் அடைய வேண்டும். அந்த இறைவனிடத்தில் நான் தஞ்சம் அடைகின்ற பொழுது இறைவன் எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று தாவீது அரசன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இறைவன் தான் நம்முடைய செல்வம், அவர்தான் நம்முடைய தலைவன், அவர்தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் உரிமை சொத்தாக நாம் கருத வேண்டும். இறைவனை நாம் எப்பொழுது நமது உரிமை சொத்தாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளில் நாம் தெளிவு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வேற்று தெய்வங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள், அது என்னுடைய பல நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சொத்து சேர்ப்பதாக இருக்கலாம், அல்லது பதவியை நாடி செல்லக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வீணான பெருமைகளுக்கு நம்முடைய மனதை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாமே ஒரு வேற்று தெய்வமாகத்தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து எல்லாம் நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்னை நான் உணர வேண்டும். அப்ப என்னை நான் உணர்கின்ற பொழுது ஆண்டவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்றால் பல நிலைகளிலே நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பல நிலைகளிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த தேவையற்ற பல நிலைகளை நாம் எப்பொழுது அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டு அதற்காக நாம் நேரத்தை செலவிடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்ட நிலையில் காணப்படுகிறது. எனவே இந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்வு என்று சொல்லுகின்றது ஒரு நிறை மகிழ்ச்சியை தருகிறது. இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, நிறைய பேர்கிட்ட அந்த நிறைவான வாழ்வு, நிறைவான மன அமைதி எங்க இருக்குதுன்னா, யாரெல்லாம் ஜெபத்திலே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றார்களோ, ஈடுபடுகின்றார்களோ, அந்த ஜெபத்தில் முழு ஆர்வத்தோடு பங்கு கொள்கின்றார்களோ, முழு திருப்பலியை காண்பதன் வழியாக இறை ஆசி நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களது வாழ்க்கை நிச்சயமாக உள்ள மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக எனக்கு இந்த விசுவாசம் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய ஜெப வேலைகளை நான் அதிகரிக்க வேண்டும். அப்போ இந்த ஜெப வேலைகளை நான் அதிகரிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே என்கின்ற அந்த முழுமையான நிலைக்கு நான் செல்ல வேண்டும். டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள், என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தல். அப்போ அந்த முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் பல்வேறு நிலைகளிலே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு அந்த வேலைகளை, நம்முடைய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது அதிலே ஒரு மன நிறைவை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். மன மகிழ்ச்சி நமக்கு காணப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி, நம்முடைய உள்ளத்திலே முதலிலே அந்த மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனதிற்கு ஒரு ஆறுதல் வேண்டும். அந்த மனதிற்கு ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது ஜெபத்தின் வல்லமையினால் மட்டுமே. எனவே ஒரு கணம் நம்மையே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே,
பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் பல வேளைகளிலே எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றீர். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து இன்றைக்கு உலக காரியங்களிலே ஈடுபட்டு எங்களே நாங்கள் உட்படுத்தி உம்மை நாடுவதற்குரிய நேரத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து உம்மை நாட வேண்டும், உம்மை போற்ற வேண்டும், உம்மை புகழ வேண்டும், வழியாக நாங்கள் மாட்சி அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாள்தோறும் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். என்னென்ன வார்த்தைகளை பேசலாம், எப்படி பேசலாம், அதை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, பாக்குற எல்லார்கிட்டயும் நம்ம மரியாதையோட ரெஸ்பெக்டோட நம்ம பேசணும் அப்படின்றாங்க. அது பேசினாலே போதும், உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரும். கண்டிப்பா. இதை சொல்லும்போது ஒரே இடத்துல நடந்த 2 இன்சிடென்ட் வேற வேற நாட்கள்ல. மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போவோம். அப்போ அந்த இடம் ஒரு மாதிரி இடைஞ்சலான இடம். அங்கே பைக்ஸ் நிறைய பேர், அந்த சாப்பாடோடைய ருசிக்காக நிறைய பேர் வருவாங்க. பைக்ஸ் அப்படி நிற்கும். அந்த பக்கம் கார் போகிறப்போ நூல் பிடிச்ச மாதிரி தான் போகும். அப்போ ஒரு முறை இதை போகிறப்போ அந்த பைக் ஒன்று இடைஞ்சலாக நிற்குது. அப்போ இங்கே சாப்பாடு அவர் சொல்கிறாரு, அண்ணா அந்த பைக் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஓரமாக விடுங்க, கார் போகணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் அங்கே போய் பைக்கை கொஞ்சம் நகட்டி விட்டுட்டு, ஏன் இந்த கேப்ல உன்னால போக முடியாதாங்கோ அப்படின்னு அந்த கார் டிரைவரை பார்த்து சொன்ன உடனே அவருக்கு கோவம், அவர் வண்டி விட்டு இறங்கி வந்துட்டார். சண்டை நடக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரமா. இது ஒரு நாள் நடந்தது. இன்னொரு நாள் போறப்போ அதே மாதிரி பைக் இப்படி நிக்குது. இவர் சொல்றாரு, அவர் அங்க போயிட்டு, அண்ணா சாரிண்ணே அவசரத்துல வந்து விட்டுட்டேன் அப்படின்னு இந்த பைக்காரர் கார் டிரைவர்கிட்ட சொல்றாரு. அந்த கார், ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் முடியல, அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. அங்க அந்த சண்டை எதுவுமே நடக்கல. சோ அப்போ மரியாதையோட ஒரே இடம், வேற வேற நாள், வேற வேற நபர்கள், ஆனா அவங்க கையாண்ட ஒரே பிரச்சனை, ஆனா கையாண்ட விதம் வேற. சோ அப்படி நம்ம அணுகும் போது அங்க நடக்க வேண்டிய பிரச்சனையும் இருக்காது, நமக்கான மரியாதையும் அங்க கெட்டு போகாமல் இருக்கும். நிச்சயமா. அடுத்த முறை நம்ம அவங்களை யதார்த்தமா பார்த்தா கூட நம்மளால நமக்கு தெரியாம ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகைப்போம். சோ அதுதான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறது. நாம் நாள்தோறும் நல்ல வார்த்தைகளை பேசணும்னா ஒவ்வொரு மனிதரிடமும் மரியாதையோடு பேச வேண்டும். ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூன் 10. புனித பிரிஜிட். அயர்லாந்து நாட்டில் ஃபவ்காட் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 453ஆம் ஆண்டு பிறந்தார் பிரிஜிட். புனித பேட்ரிக் மறையுரையினை கேட்டு வளர்ந்த பிரிஜிட், பேட்ரிக் மறையுரையின்படி தன் ஆன்மீக வாழ்வினை வளர்த்துக் கொண்டார். கிறிஸ்து அனைத்து உயிர்களிலும் வாழ்கிறார் என்று அறிவித்த பிரிஜிட், தெருவோரங்களில் குளிரினால் வாடுகின்ற மக்களுக்கு கம்பளி மற்றும் உடைகளை அளித்து உதவிகள் செய்தார். பால் பண்ணையின் பொறுப்பாளராக தன் பணிகளை திறம்படச் செய்த பிரிஜிட், தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஆயர் மெல் அவர்களிடம் தன் முதல் வார்த்தைப்பாட்டை அளித்தார். புனித பேட்ரிக்கிடம் தன் இறுதி வார்த்தைப்பாட்டினை அளித்த பிரிஜிட், கிபி 468ஆம் ஆண்டு 7 அருட்சகோதரிகளுடன் கன்னியர் இல்லத்தினை துவங்கி இறைப்பணிகளைச் செய்தார். அயர்லாந்து முழுவதும் பல கன்னியர் மடங்களை துவங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி பிரிஜிட், கிபி 470ஆம் ஆண்டு குருக்களும் கன்னியர்களும் இணைந்து இறைப்பணிகள் செய்வதற்கு இரட்டை மடம் அமைத்தார். அனைத்து மக்களிடத்திலும் அன்போடு உறவாடி ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி பிரிஜிட், கிபி 523ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 நாள் இறைவனடி சேர்ந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்த அருட்சகோதரி பிரிஜிட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி பால் பண்ணை தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது.
புனித பிரிஜிட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கால்நடைகளை பராமரித்து வாழுகின்ற தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மற்றவர்களிடம் நம்ம அணுகும் போது நம்மளுடைய உரையாடல் எப்படிப்பட்டதா இருக்கணும், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி பழகணும் சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்ததா என்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம So, பேசுவோம்? அடுத்ததா நம்மளுடைய உரையாடல் எப்படி இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட பேசினாலும் எப்படி மரியாதையோட பேசுறோமோ அது போல யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேச கண்டிப்பா. வேண்டும். வாவ் சூப்பரா இருக்குங்க, இன்னைக்கு செமையா நீங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பருங்க, அப்படியே கீப் இட் அப் அப்படின்னு சொல்றது. சில நேரங்கள் அவங்க செஞ்சக்கூடிய விஷயங்கள் வாவ் நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா அருமையா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட கொடுத்தது ஒர்த்து தான் அப்படின்னு என்ன பண்ணிருக்கீங்க, இங்க ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையில தான் அந்த என்கரேஜ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா பயங்கரமா கன்சோல் பண்ணும் எதிரில் இருக்கிறவங்களை. ஸோ நம்ம யாருக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றோமோ அவங்க இன்னும் உத்வேகத்தோட என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. அவங்க கண்களுக்கு நாம எப்படி தரணும், ரோல் மாடல் மாதிரி கண்டிப்பா. தெரியும். பரவாயில்ல, இவர் என்ன செஞ்சாலும் கரெக்டா என்ன பண்றாரு, நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாரு, சரியான விஷயத்த கரெக்டா வந்து யாரை பாராட்டணும், எப்படி பாராட்டணும், கரெக்டா என்ன பண்றாரு, பாராட்டி பேசுறாரு. ஸோ இது நம்ம குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, இதை நாள்தோறும் செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எல்லாரும் விரும்பக்கூடிய மனிதனா நான் இருக்கணும்னு சொல்லி. அதற்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதோ இன்றும் தொடர்கின்றன மாவீரன் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் நிகழ்வு. சென்ற இடமெல்லாம் தான் பெற்ற வெற்றிகளை பற்றி பேரரசர் அலெக்சாண்டர் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு விளக்கை ஏற்றி சொன்னார் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். ஏற்றிவிட்டு சொன்னார், எவ்வளவு ஒளி பிரகாசமாக இருக்கிறதோ அதன் நிழலும் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும். உனது வெற்றி என்னும் ஒளி பெருகும் போது உனது எதிரிகளும் அகந்தை என்னும் நிழலும் உனக்கு பின்னால் அடர்த்தியாக வந்து கொண்டே இருக்கும். எச்சரிக்கையாயிரு. ஆம், வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் போதுதான் ஒருவன் தன் வீழ்ச்சிக்கான விதைகளை தானே விதைக்கிறான். வெற்றி தரும் போதையில் பின்தொடரும் ஆபத்துக்களை நீ மறந்து விடக்கூடாது நண்பனே. அடுத்து தத்துவத்தின் பலம். தத்துவம் படிப்பதால் எனக்கு என்ன லாபம்? இப்படி மாவீரன் அலெக்சாண்டர் ஒருமுறை கேட்டார் அரிஸ்டாட்டிலிடம், தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலிடம். அவர் சொன்னார், மற்றவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எதை செய்கிறார்களோ அதையே நீ உனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்வாய். ஏனென்றால் சட்டங்கள் இல்லாத இடத்திலும் உன்னை வழிநடத்துவது நீ கற்ற தத்துவங்களே, நீ கற்றுக்கொண்ட மனசாட்சியே. ஆம், வெளிப்படையான கட்டுப்பாடுகளை விட ஒரு மனிதனின் சுய ஒழுக்கமே அவனை உயர்ந்த மனிதனாக மாற்றுகிறது. நல்லா இருக்குல்ல? அடுத்து ஒலியும் மௌனமும். ஒலியும் மௌனமும். மேளதாளங்கள் முழங்க அழைத்து வரப்பட்ட பேரரசர் அலெக்சாண்டர் ஒரு பெரிய வெற்றி விழாவில் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அரிஸ்டாட்டில் அவரிடம், அரசனே, ஒரு காலியான பானையை தட்டினால்தான் அதிக சத்தம் வரும், நிறைந்த பானையில் வராதே. நிறைகுடம்தான் ததும்பாமல் அமைதியாக இருக்கும். இப்படி அந்த பாராட்டு விழாவை பற்றி குத்தி காட்டினார் அந்த தத்துவ ஞானி. ஆம், தற்பெருமை பேசுபவர்கள் பெரும்பாலும் உள்ளுக்குள் வெறுமையாக இருப்பவர்கள். உண்மையான ஆற்றலும் ஞானமும் கொண்டவர்கள் அமைதியையும் அடக்கத்தையும் கடைப்பிடிப்பார்கள். அது சரி, நாம எப்படி? அடுத்து நஞ்சும் மருந்தும். The dose makes the poison. ஒரு மருத்துவ ஆய்வின் போது அரிஸ்டாட்டில் ஒரு மூலிகையை காட்டி சொன்னார். அரசனே, இந்த இலை ஒரு அரிய மருந்து. இந்த இலை மருந்தை அளவோடு உண்டால் தான் மருந்தாக அது உயிரை காக்கும். அளவற்று உண்டால் நஞ்சாக அது உயிரை பறிக்கும். அதிகாரமும் அப்படித்தான். ஆம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதிகாரம், செல்வம், அன்பு என எதுவாக இருந்தாலும் அது எல்லை மீறும் போது மனிதனை அழித்துவிடும். மிதமாதம் என்கின்ற மாடரேஷன் என்பது மிகச் சிறந்த அறம். அடுத்து உடைந்த கண்ணாடியும் பிம்பமும். த புரோக்கன் மிரர். ஒருமுறை கடுங்கோபத்தில் இருந்த அலெக்சாண்டர்
மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு கண்ணாடியை கோபத்திலே உடைத்து விட்டார். அது உடைந்து சிதறி கிடந்தது. அதிலே உடைந்து சிதறி கிடந்த அந்த துண்டுகள் ஒவ்வொன்றிலுமே அலெக்சாண்டரது முகம் தெரிந்தது, கோபமான முகம் தெரிந்தது. சுட்டிக்காட்டி ஞானி அரிஸ்டாட்டில் சொன்னார், பார் அந்த கண்ணாடியை பார், நீ ஒரு கண்ணாடியை உடைத்தாய், இப்போது அது 1000 துண்டுகளாக பெருகி அந்த கோபமான மனிதனாகிய உன்னை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது பார். கோபப்படும் மனிதன் தன் அறநெறி நேர்த்தியை இழக்கிறான், மறவாதே. ஆம், கோபம் மனிதனை சிதறடிக்கிறது. அமைதியாக இருக்கும் போது நாம் ஒரு முழுமையான மனிதனாக இருக்கின்றோம். கோப உணர்ச்சி வசப்படும் போது பலவீனமான துண்டுகளாக பிரிந்து பிரிந்து போய் கிடக்கிறோம். அடுத்து எறும்பும் சாம்ராஜ்யமும், தி ஆண்ட் அண்ட் தி எம்பையர். ஒரு முறை தரையில் ஊர்ந்து கொண்டிருந்த எறும்பை கவனித்த அரிஸ்டாட்டில் அதை அலெக்சாண்டருக்கும் காட்டினார். இந்த எறும்புகளுக்கு தெரியும் தனக்கு தேவையான உணவு எது என்று. அது அடுத்த எறும்பின் உணவை தட்டி பறிக்காமல் தன் வேலையை செய்து கொண்டே போகிறது. மனிதன் மட்டுமே தனக்கு தேவையில்லாத நிலத்தையும் பொருளையும் தேடி தேடி அலைகிறான். ஆம், எனது எனக்கு என்கின்ற பேராசை என்பது மனிதர்களுக்கே உரிய நோய். இயற்கையின் மற்ற உயிரினங்கள் தங்களுக்கு தேவையானதோடு திருப்தி அடைகின்றன. ஆனால் மனிதன் அப்படியா? தேவையற்ற ஆசையே துன்பத்தின் தொடக்கம். அடுத்து நங்கூரமும் கப்பலும். நங்கூரமும் கப்பலும். கடல் பயணத்திற்கு தயாரான போது ஒரு பெரிய கப்பலின் நங்கூரத்தை காட்டி பேசினார் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். கப்பல் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் அது கரைக்கு திரும்ப ஒரு நங்கூரம் தேவை. அதுபோல்தான் அரசே, உன் வாழ்க்கை பயணத்திலே உன் தார்மீக கொள்கைகளே உனது நங்கூரம். அது இல்லை என்றால் நீ திசை மாறி போவாய். மறவாதே, அலெக்சாண்டர் இப்படி சொன்னார். அறநெறி லட்சியங்கள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லா படகு. எத்தனை சாதனைகள் செய்தாலும் ஒரு மனிதனை அவனது அடிப்படை அறநெறி லட்சியங்களே நிலைநிறுத்துகின்றன. ஆம் நட்பே, மாதா டிவியின் நட்பே, உன்னுடைய அடிப்படை அறநெறி பழக்க வழக்கங்களில் தான் உன்னுடைய உயர்வே உள்ளடக்கி இருக்கிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாள்தோறும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதற்கு நம்முடைய உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததா எப்படி இருக்கணும்? அடுத்ததா எப்படி இருக்குன்னா, நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம யார் என்ன செஞ்சாலும் இப்பெல்லாம் நன்றி சொல்லவே நம்ம நிறைய மறக்கிறோம். ஸோ அப்படி இல்லாம என்ன சின்ன உதவி செஞ்சா கூட, அது எந்த நபரா இருந்தா கூட, ஒரு சின்ன குழந்தை செஞ்சா கூட அந்த குழந்தைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி நம்ம பழகணும். அப்படி சொல்லும் போது அந்த நாள் முழுக்க அவங்களுக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும், அவங்களும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகுவாங்க. இந்த நன்றி சொல்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு லைஃப்ல கிடைச்சிருக்குது. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் இருக்கு. சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, நமக்கு ஆஃபீஸ் பக்கத்துல இந்த பழமுதிர் சோலை ஒரு கடை ஒன்று உண்டு. அப்போ அங்கே ஜூஸ் குடிக்க போவோம். அந்த ஜூஸ் போடுற பையனை பார்த்துட்டு ஜூஸ் போட தேங்க்யூடா தம்பி, நன்றிடா தம்பி அப்படின்லாம் சொல்லிட்டு வருவேன். எனக்கா ஜூஸ் அது ஸ்டார்டிங்ல போக போக 4 என்னாச்சுன்னா, அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஜூஸ் ஊத்துவாங்க. கண்டிப்பா நம்ம யார்கிட்ட ஒரு டெய்லி பேசுறோமோ அந்த தேங்க்ஸ் சொல்லும் போது நிச்சயமா நமக்கு மாற்றங்கள் நிறையவே கிடைக்கும். சாப்பிட போற இடம் எங்க, யார் ஒரு டீ குடிக்க போனாலும் யாரை எங்க பார்த்தாலுமே அந்த நபர்களை விட்டு விலகி சொன்னா ஓகே நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. அது நல்ல நல்ல உறவுகளை என்ன பண்ணும் ஏற்படுத்தும். ஊர்ல இருந்து வர்றப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் பயங்கரமா இருக்கும். கிளாம்பாக்கத்துல காலையில அந்த பஸ் வந்து எங்கடா இடம் கிடைக்குதோ அங்க நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறக்கூடிய சூழல்ல தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஆனா எப்பெல்லாம் அந்த வந்து பேருந்து இறங்குறப்போ ஆனா ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டு நைட் ஃபுல்லா விழிச்சிருந்து நமக்கு என்ன பண்றாங்க, உயிரோட நமக்கு காத்து என்ன பண்றாங்க, இவ்வளவு உயிர் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டோம். அந்த வண்டி அடுத்த வாட்டி அவங்க இன்னும் நம்ம பயபக்தியா ஓட்டணும், எல்லாரும் பத்திரமா கூட்டிட்டு போகணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வண்டியை ஓட்டுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சில டைம் அந்த டைமே கூட அப்படி ரோட்ல ஓரமா இறக்கி விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட கரெக்டா எங்க கொஞ்சம் நில்லுப்பா அந்த அப்படி விட்டுறலாம்பா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்ட நாட்களும் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நன்றி பார்க்குறவங்க ஒவ்வொருத்தையும் தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம், அற்புதமான விஷயம். நாள்தோறும் நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு சொன்னதெல்லாம் செய்யறோமோ இல்லையோ, நீங்க தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம்.
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஒருத்தவங்களை வந்து பாராட்டணும், இல்ல நல்ல வார்த்தைகளை பேசி அந்த நாளை தொடங்கணும் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வார்த்தை பேசணும்? சோ அடுத்தது இவ்வளவு நேரம் எப்படி பேசணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும், என்கரேஜ் பண்ற மாதிரி பேசணும், நன்றி சொல்லணும், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அடுத்ததா கோபத்திலும் கூட கடுஞ்சொல் சொல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் கோபம் வரும் கண்டிப்பா. அப்போ எனக்கு இந்த கோபத்துல வந்து நிறைய குறைச்சிக்கிட்டதுக்கு என்னுடைய பேராசிரியர் ரொம்ப ரொம்ப காரணம். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அதை நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்து குறைஞ்சிச்சு. நான் ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து நினைச்சுக்க சொல்லுவார், கோவம் வந்துச்சா நீங்க உனக்கு நீயே நினைச்சுக்கோ, நாய்க்கும் கோவம் வரும் எனக்கும் கோவம் வரும், அப்ப நாய்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் நினைச்சுக்கோ அப்படிம்பாரு. இதை ஒவ்வொரு முறையும் நினைக்கிறேன். தொடக்கத்துல நினைக்கிறப்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்புறம் நினைக்க ஆமால நாய்க்கும் கோவம் வருது, சல்லுன்னு வல்லுன்னு கடிக்குது குலைக்குது, எனக்கும் கோவம் வருது, நானும் வல்லுன்னு கடிக்கிறேன் இல்லை குலைக்கிறேன், அப்ப நாய்க்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது. அப்ப அந்த முடியும் நினைப்புதான் என்னாச்சு கோபத்தை குறைக்க வச்சது. அப்ப நம்ம இந்த சில நேரங்கள் வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளை பேசிட்டு கேர்லெஸ்ஸா வார்த்தைகளை விட்டுட்டு நான் கோபத்துல சொன்னேன், தெரியாம சொன்னேன், இப்படிலாம் நம்ம என்ன பண்றோம் சொல்லி அதை சரி செய்ய நினைக்கிறோம். பட் ஆனா அது முடியாது. அதை ஒரு வடுவா மாறிடும் நமக்கு. என்ன இப்படி சொல்லி திட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்ப அது ஞாபகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக. சோ அப்போ அப்படிப்பட்ட தவறை செய்யாமல் இருப்பதற்கு எவ்வளவு கடும் கோபம் வந்தாலும், அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்கிற அளவுக்கு கோபங்கள் பொத்துக்கிட்டு வந்தாலும் கூட கனிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது. முதல்ல அதை நம்ம கத்துக்கணும், பழகிக்கணும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். I am Dr. Musa, Senior Consultant, Cardiothoracic and Vascular Surgeon, Meridian Hospital, Chennai. I have more than 35 years of experience in heart surgery and bypass surgery with good results. I am highly specialized in latest technique of bypass operation, what is known as beating heart bypass operation, or doing the bypass operation while the heart is working, unlike the conventional bypass operation where we stop the heart during the procedure and connect to the heart-lung machine. In this beating heart technique, we are not stopping the heart and there is no need of the heart-lung machine support, so that the patient's recovery is faster, patient's complication rates are less, patient's post-operative pain is less, patient's hospital stay and ICU stay is less, and they can go home in 3 to 5 days time. So this new technique of bypass operation was introduced in 1997, and the first surgeon to do using the machine called Octopus is by myself while I was working as a senior consultant and chief cardiac surgeon for Indian Railway Headquarters Hospital at Chennai. Now, we all know that heart disease are very common, especially heart disease causing the heart attack and blocks are increasing in our country. And it is affecting more and more young people in 30s and 40s in our country, unlike in Western world where it is more common in people after the age of 65 or 70. We don't know why this is like this. So, to treat the multiple blocks, that means blocks more than 2 or more, like 3, 4, even sometimes more, then complex blocks, we have 2 methods of treatment. One is angioplasty and stenting, where a small stent, a metallic mesh-like thing is put inside the blocked artery. The other method is bypass operation, where arteries or veins taken from other part of the body, like from the leg of the patient, or an artery taken from inside the chest and is connected to the
coronary artery or the artery of the heart beyond the block. So there is a matching in the tissue to tissue. That is, we are using the same tissue, that like a blood vessel taken from other part of the body. Unlike stenting, where a foreign body is kept inside the artery of the heart, which can give rise to reblock, and blood can clot inside this thing and give more problems. So the best treatment, the medical research has shown us that the best treatment for patients with multiple blocks, then patients with young age, patients having left main coronary artery, that is the main artery itself blocked, patients with the diabetes, then patients with the diabetes and lower pumping power. These are all the subgroup of patients who benefit more from the bypass operation than the stenting or angioplasty. So in nutshell, what I want to tell you is that if you want to live longer life, like 20 years or more, 20 to 25 years after a block occurred in your heart artery or coronary artery and heart attack, it is better you go for bypass operation than the angioplasty and stenting, where definitely the longevity of life is less, like 2 to 3 years. By the time they develop problems like restenosis or again block coming over the stent, or they are going for heart attacks, or they go for more complications like kidney failure and other problems in the body due to the lot of medicines given for keeping the stent patent, what is known as a stent to go in a good healthy condition. Whereas in bypass operation, these medicines are given in small doses, so the complication rates and the other organ damage like a kidney damage are much less, and the long life is there, like 20 years or more. If you want to live after a heart attack or block in the heart, the best treatment is bypass operation. Nowadays, these bypass operations are done in a very sophisticated way, and the complication rates like kidney failure or stroke or wound healing problem are less, and the long life is very good. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையும் கிடைச்சாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில நல்ல வார்த்தைகளை நாள்தோறும் நாம் பேச வேண்டும். அதற்கு நம்முடைய உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நாள்தோறும் நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த நாளை நம்ம வந்து தொடங்கணும். பாசிட்டிவா நம்ம பேசணும். எதை பேசினாலும் நல்ல வார்த்தைகளோட, உதாரணம் உன்னால முடியும், இதை நீ செஞ்சினா நல்லா வருவ. எப்பவுமே நம்ம ஒரு செயல் நான் செய்ய போறேன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது. பரவாயில்ல பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கணும். நிச்சயமா நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லைஃப் ரொம்ப 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 பாசிட்டிவா இருக்கும். நமக்கு தெரியாமலே நம்ம டெய்லி என்ன பண்றோம்னா, குறைஞ்சது ஒரு 1000 தடவை 1,00,000 தடவை என்ன பண்றோம், நெகட்டிவா திங்க் பண்றோம். வீட்டுல காலையில இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி வரப்ப நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம், டிராபிக்ல மாட்டிக்க கூடாதுன்னு தான் என்ன பண்றோம் நினைக்கிறோம். இதுவே ஒரு நெகட்டிவ் திங்கிங். நான் டிராபிக்ல மாட்டிக்க மாட்டேன் அப்படிங்கறதான் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ சில நேரங்கள்ல வந்து ஏதோ ஒரு விஷயம், இந்த வேலையை என்னால முடிக்க முடியலையா அப்படின்னு நம்ம டவுட்ல நினைக்கிறது நெகட்டிவ் திங்கிங். என்னாலும் இந்த வேலையை முடிக்க முடியும், நான் முடித்து காட்டுவேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் திங்கிங். விவிலியத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம இறைவேண்டல் செய்யும் போது பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்யுங்க, அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும். நம்மளுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர, இது என்கிட்ட இருக்குதுங்கிற மனநிலையில நம்ம வேண்டுதல் வைக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அது உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. நம்ம அவர்கிட்ட சண்டை போட்டு எந்த ஒரு பலனும் கிடையாது. நீங்க எனக்கு தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு, அதுக்காக நன்றினோ சொல்லலாம் நம்ம. கண்டிப்பா. சோ அப்ப அந்த கான்பிடென்ட் வேணும். எனக்கு வந்து இவர் கொடுப்பாரு, அது என்கிட்ட தான் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியல, அதை நான் வேண்டப்போ என்ன பண்ண என் கண்ணுக்கு தெரிய வைப்பார். அந்த அசைக்க முடியாத ஒரு கான்பிடென்ட்டோட எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். சோ அப்போ அந்த மாதிரியான நேர்நிலை எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாள் தான், ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவான நாள் தான். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 40 நாம் நிற்கின்றோம். 2ஆம் செய்தியினை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். தொல்லறிவாளர் தொழில். வெகுளி நுணுக்கும் விரலு மகளிர்கட்கு ஒத்த ஒழுக்கம் உடைமையும் பாத்துண்ணும் நல்லறிவாண்மை தலைப்படலும் இம்மூன்றும் தொல்லறிவாளர் தொழில். திரிகடுகம் 40. இன்று 2ஆம் கருத்து, மகளிர்கட்கு ஒத்த ஒழுக்கம் உடைமை. பெண்களுக்கு இயைந்த அந்த ஒழுக்கத்தன்மையில் உயர்ந்து நிற்கின்ற மேன்மை. பெண்கள் அதில் நிலைத்து நிற்கின்ற பொழுது தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தான் வாழ்கின்ற அந்த நிலப்பகுதிக்கும் பெருமையை தேடித் தருகின்ற ஒரு வாய்ப்பு. அதான் வள்ளுவர் சொல்வார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல? யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் என்கின்ற ஒரு வன்கட்டு அங்கு வைக்கப்படுகிறது. கற்பு என்பது அது சொல் பிறழாமை, கொடுத்த வாக்குறுதியில் பிறழாத்தன்மை, உறுதியாக இருக்கின்ற தன்மை, திண்மை, இவை எல்லாம் தான். ஆக நல் ஒழுக்கத்தில் நல்ல விழுமியங்களில் உறுதியாக நிற்கின்ற தன்மை கற்பு என்று நாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வலிமையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நிகர் எவருமே இல்லை. பெண்ணின் பெருந்தக்க எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெண்கள் இந்த ஒழுக்கத்தன்மையில் உயர்ந்து நிற்பதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். பாரதியார் அவர் கண்ட அந்த கனவு, பெண்கள் புரட்சி பெண்களாக, ஆண் பெண் சமத்துவ தன்மை கொண்டவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு லட்சியம். அதனால்தான் தன்னுடைய மனைவி, அது தன்னுடைய மரபுக்கும் முரணாகவே போராட்ட களத்திலும் பிறகு அவர் அழைத்து வருகிறார். ஒரு பாடல் ஒன்று உண்டு, அந்த காலத்திலே வந்த ஒரு சிறப்பான ஒரு பாடல். அதில் இப்படி வரும்: சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, வீடாளும் பெண்மை இன்று நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே இன்னும் கண்ணீர்கள் சிந்தும் கோலம் ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை, சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை, உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் கனவுகள் விடியவில்லை, கண்ணின் மணி. அப்படி போகும். அருமையான ஒரு பாடல், நல்ல ஒரு விடுதலை பூர்வமான விழிப்புணர்வு மிக்க ஒரு பாடல். இன்றைக்கு ஏன் இந்த சமநீதியை வலியுறுத்தி நிலைநாட்டுகின்ற சட்டங்கள் இல்லை? பொதுவாக சட்டங்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆண்களும் பெண்களும் 50 விழுக்காடு 50 விழுக்காடு என வருகின்ற அளவுக்கான அந்த வாய்ப்பு ஏன் வழங்கப்படவில்லை? இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? 500 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 250 பேர் பெண்கள், 250 பேர் ஆண்கள் என்று இருந்தால் என்ன சிக்கல்? ஆக அந்த சமத்துவ தன்மைக்குள் ஒரு தொகுதியில் இந்த முறை ஆண் என்றால் அடுத்த முறை பெண் வரட்டும், மாற்றி மாற்றி வரட்டும். இப்படிப்பட்ட இந்த தன்மையில் வருவது என்பது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு சமத்துவ தன்மை உடைய ஒன்றாக இருக்கக்கூடும். அந்த சமத்துவத்தை இங்கு வலியுறுத்தி கொண்டு வருவதற்கு முயல்கின்ற அந்த நேரத்திலும் மீண்டும் ஆணாதிக்கம் தலை தூக்குகிறது. ஊராட்சி தலைவர்கள் பெண்களாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? வீட்டில் உள்ள கணவரோ அல்லது தகப்பனாரோ. இது என்ன முறை? அந்த பெண் செயல்படட்டும், மற்றவர்கள் பின்னிருந்து உதவி செய்யட்டும், அவ்வளவுதான். அவர்களே அங்கு முன்வந்து செயல்படுத்துகின்ற அந்த ஒன்று இங்கு தேவையில்லை. மாறாக பெண்கள் அந்த ஒழுக்க தன்மையில் உயரிய தன்மையில் வளர்ந்து வருகின்ற பொழுது இங்கு எல்லாருமே, பெண்கள் ஆண்கள் உட்பட ஒவ்வொருவருமே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இதுதான் வலிமையின் ஒரு அடையாளமாக இருக்க முடியும். அத்தகைய தன்மையில் வளர்கின்ற பெண்கள் இங்கு உயரட்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மகளிர். மகளிர்னா என்ன? இன்றைக்கு என்ன விடியல் மகளிர் பேருந்தா இப்படியெல்லாம் வைத்திருக்கிறாங்க. நன்று. மகளிர் என்பது வேறொன்றுமில்லை, பெண்கள்.
இந்த பெண்களுக்கு பல மொழிகளில் பல சொற்கள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் லேடிஸ், இதெல்லாம் லேடிஸ் இடம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏது மகளிர் இடம், பெண்கள் இடம் என்று நாம் சொல்லலாம். சகோதரிகள், அது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருதம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் அப்படி தான் சொல்கிறாங்க. அன்புமிக்க உடன்பிறப்புகளே சொல்லலாமே. ஆக அதை போன்று இந்தியில் பெஹனோ, பாகியோ பெஹனோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெஹனோ என்றால் சகோதரிகள், அதாவது மகளிருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு சொல். லத்தீனில் புவல்லா என்று சொல்வார்கள். தெலுங்கில் ஆடோலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடோலு அப்படின்னா பெண்கள். இப்படி பல சொற்கள் இருக்கின்றன. நாம் தனித்தமிழில் மகளிர், மகளிர் மட்டும், மகளிருக்காக, பெண்கள், பெண்கள் மாண்பு என்கின்ற இந்த வகையெல்லாம் இந்த சொற்களை பயன்படுத்துவோம். பெண்களின் ஒழுக்கத்தன்மையும் உயர்வதற்கு இங்கு எல்லாரும் துணை நிற்போம் என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தருங்க கிட்ட நம்ம பேசும்போது நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசணும், பழகணும் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வார்த்தையை சொல்லி பேசணும்? சோ அடுத்ததா 2 முக்கியமான வார்த்தைகளை நாள்தோறும் நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. 2 கேள்வி என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதேதான் 2 முக்கியம். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா? நம்ம அதுதானே ஆரம்பிப்போம் இல்லையா? எப்பவுமே நம்ம அப்படி கேட்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஓகே, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கேன்ற சொல்றதுக்காக உங்களுக்கு வரும். கண்டிப்பா. ஒரு சிலர் ஒரு நீங்க கேக்குறீங்க, அவர் வந்து ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷன்ல, நெகட்டிவ்ல இருக்கிறாரு. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட உடனே அவரு எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம அடுத்த பதில், ஏங்க அப்படி சொல்றீங்க, நல்லா இருக்கிறேன், ஜாலியா உற்சாகமா சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படி நாம கொடுக்கக்கூடிய உற்சாகமான அடுத்த பதில் அவங்க எவ்வளவு தோய்ந்த நிலையில இருந்தாலும் கொஞ்சம் அதுல என்ன பண்ணும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நாள்தோறும் இதை நம்ம திரும்ப திரும்ப செய்ய செய்ய அவங்களும் நம்ம போலவே அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது சாதாரண வார்த்தை கிடையாது. சோ அப்போ அது வந்து ஒருத்த மேல நான் அக்கறையா இருக்கிறேன், ஏன்னா நம்ம அக்கறை போட்டவங்க மேலதான் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டியான்னு கேட்போம். நம்ம அம்மா கிட்ட கேட்போம், அப்பா கிட்ட கேட்போம், நம்ம மனைவி கிட்ட, கணவர் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட கேட்போம். ஏன்னா அவங்க சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சாப்பிட்டா தான் ஹெல்த்தியா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சமானவங்க கிட்ட தான், நான் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட தான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அப்ப நான் எல்லாரையும் நேசிக்கின்ற பொழுது எல்லாருக்கிட்ட இந்த வார்த்தை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அதுக்காக இந்த ஒரு படத்துல வந்து கவுண்டமணி செந்தில் வருவார், அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவார், என்னன்னா சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, கூடாது. சோ இப்போ அந்த சாப்பிட்டியான்னு கேட்கறதும், நல்லா இருக்கியா, எப்படி இருக்கான்னு கேட்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாள்தோறும் காணக்கூடிய அனைத்து மனிதர்கள்கிட்டையும் அதை கேளுங்க. ஓகே, கேட்போம், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தால் உங்களுக்கு பிடித்த வீடியோக்களே வரிசையாக வலம் வருகிறதா? பரவாயில்லையே, எனக்கு பிடித்ததை இது காட்டுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் அடைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த அல்காரிதம் வலையிலிருந்து தப்பிப்பது எப்படி? நாம் பார்க்கும் செய்திகள், நம் திரையில் தோன்றும் காணொளிகள், நம் கருத்துக்களை வடிவமைக்கும் பதிவுகள், இவை அனைத்தையும் தேர்வு செய்வது யார்? நாம் எதை வாங்குவது, எதை பார்ப்பது, யாருக்கு வாக்கு செலுத்துவது, எதை நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொள்வது, எதை சிந்திப்பது என்று நமக்காக முடிவெடுப்பது எது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? இயேசு சோதிக்கப்படுதல். மத்தேயு 4:1-11 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு தன் தவத்தை முடித்துக்கொண்டு பசியாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அச்சூழலை பயன்படுத்தி கொண்டு சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றது. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்கிறது. மேலும் நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று இயேசுவை சோதிக்கிறது. இயேசு இச்சோதனைகளுக்கு உட்படாமல் அகன்று போ சாத்தானே என்கிறார். இணைய உலகில் சோதிக்கும் சாத்தானை அல்காரிதம் என்கிறோம். இந்த சோசியல் மீடியா அல்காரிதம் கூட அதை தான் செய்கிறது. நம்மை நன்றாக அறிந்து நமக்கு பிடித்ததை வைத்து நம்மை அதன் பொறிக்குள் தள்ள முயற்சிக்கிறது. அல்காரிதம் என்பதை தானியங்கி நெறிப்பாட்டு முறை என்று மொழிபெயர்க்கலாம். ரயில் பயணத்தின் போது நமக்கு தேவையானதை யாரோ ஒருவர் நம் இருக்கையிலேயே கொண்டு வந்து தருகின்றார். அவர் தருவதை நாம் உண்ண வேண்டியுள்ளது. அந்த உணவுப் பொருளின் சுவை
தரம் பற்றி கேள்வி கேட்க முடிவதில்லை. இந்த பொறிமுறை, அதாவது மெக்கானிசம் தான் இன்று சமூக ஊடகங்களையும் இயக்குகிறது. டிஜிட்டல் மனிதன் ஒவ்வொருவரையும் இந்த அல்காரிதம் தான் ஆளுகிறது. உடைத்து சொல்ல வேண்டுமென்றால், நம்மை யாரோ அல்லது ஏதோ ஒன்று உளவு பார்த்து நமக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் நம் மூளையை சலவை செய்கிறது எனலாம். நாம் எதை வாங்குவது, எதை பார்ப்பது, யாருக்கு வாக்கு செலுத்துவது, எதை நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொள்வது, எதை சிந்திப்பது, இப்படி எல்லாமே அல்காரிதத்தின் மாயாஜாலம் என்னும் ஒரு குழிக்குள் மாட்டிக்கொண்டதின் விளைவு என்கின்றார்கள். ஒரே கருத்து அல்லது செய்தி மீண்டும் மீண்டும் நமக்கு பரிந்துரைக்கப்படுவதால் நாம் அதனையே உண்மை என ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சிந்தனை, ஒரு குறிப்பிட்ட பார்வை, ஒரு குறிப்பிட்ட விருப்ப நிலை, ஒரு குறிப்பிட்ட உலகத்தின் ஒற்றை குடிமகனாக நம்மை மாற்றி விடுவதும் இந்த அல்காரிதம் தான். இந்த அல்காரித சூட்சமத்தை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி உலக வர்த்தக வித்தகர்கள் லாபம் பார்க்கின்றனர். பெரும் அரசியல் கட்சிகள் ஆட்சி கட்டிலில் அமர்கின்றனர். கருத்தியல்வாதிகள் சமூக கட்டமைப்பை உடைத்து மறுசுழற்சிக்கு அல்லது வெகுஜன மக்களின் சிந்தனையை மாற்றி அமைக்க துடிக்கின்றன. சோசியல் இன்ஜினியரிங் என்று இதை சொல்கின்றார்கள். அல்காரிதம் உங்கள் ஆர்வத்தை வைத்து உங்களை கணிக்கிறது. எனவே உங்கள் ஆர்வத்தை சமூக ஊடகங்களில் எளிதாக வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் யூடியூப் மற்றும் கூகுள் தேடல் வரலாற்றை அவ்வப்போது டெலீட் செய்யுங்கள். ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாக ஓடுவதை தடுத்து நிறுத்துங்கள். அதாவது ஆட்டோ பிளேயை டிசேபிள் பண்ணுங்கள். அல்காரிதம் உங்களை வழிநடத்த விடாதீர்கள். நீங்கள் அல்காரிதத்தை வழிநடத்துங்கள். உங்களுக்கு பயன் தராத வீடியோக்கள் வரும்போது தயங்காமல் நாட் இன்ட்ரெஸ்டட் அல்லது டோன்ட் ரெக்கமெண்ட் மீ என்பதை அழுத்துங்கள். பாலைவனத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அச்சோதனைக்கு சிக்கவில்லை. சோதனை வந்தது. ஆனால் இயேசு தன் ஞானத்தாலும் இறை வார்த்தையின் வல்லமையாலும் அச்சோதனைகளை வீழ்த்தினார். இன்று டிஜிட்டல் உலகத்தில் அல்காரிதம் நம்மை இத்தகைய சோதனைக்கு உட்படுத்துகிறது. அவை நம்மை அறிகிறது, நம் விருப்பங்களை நினைவில் வைக்கிறது, நம்மேல் அதிகாரம் செய்ய விரும்புகிறது. சோதனையின் வேளையிலும் உண்மையையும் மனித மாண்பையும் மதிப்பையும் விடாமல் பிடித்துக் கொள்வதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நாம் நேர்நிலையாக வாழ்வதற்கு நாள்தோறும் பயன்படுத்த வேண்டிய நல்ல நல்ல வார்த்தைகள் என்ன, நம்முடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நானே பேசிக்கணும். இன்னைக்கு என்னால இந்த வேலையை செய்ய முடியும், என்னால இதெல்லாம் பண்ண முடியும், என்ன நான் மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் பாசிட்டிவா நான் பேசும்போது என்னாலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை எனக்கு நான் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. இதுக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனை என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, டைரி எழுதக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அது நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் எழுத நம்ம டைரி எழுதுறப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு நாள் இப்படி இருந்துச்சு, எனக்கு நாள் மகிழ்ச்சியா இருந்துச்சு, எனக்கு நாள் இதை செஞ்சேன், இன்னைக்கு நாள் இப்படி இருந்தேன் அப்படிங்கிறப்போ சில நாட்கள் எனக்கு வந்து ரொம்ப உடைந்து போய் ஐயோ இதெல்லாம் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ரொம்ப கடினமான இருந்த நாட்கள்ல அந்த டைரி எடுத்து புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் கடந்து வந்துருக்கிறோம், நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரும். ஸோ அப்போ அந்த நம்மை நாமே உத்வேகப்படுத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு எனக்கான நாள், இந்த நாளில் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நமக்கு நாமே பேசிக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல அந்த நாளுடைய நிறைவில் அதை எழுதி வச்சு அதை பின்னொரு நாள் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அது மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் என்ன கொடுத்து கொண்டே இருக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த நெல் விவசாயத்தில் நீங்கள் எந்த முறையில் நாற்றங்கால் விட்டாலும், அதாவது நீங்கள் வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு விட்டாலும் சரி, அல்லது வந்து பாய் நாற்றங்கால் விட்டாலும், அல்லது நேரடியாக நம்மளுடைய நிலங்கள்லே நாற்றுக்கள் விடுற மாதிரி அமைப்பில் பண்ணாலும், எப்படி பண்ணாலும் என்னுடைய செய்தி ஒன்று தான். முதல் 16லேருந்து 22 நாளுக்குள்ளே நாற்றை பிடுங்குற அளவுக்கான வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அப்போ அந்த நாற்றங்கால் போடக்கூடிய இடத்துல
அடி உரம் கரெக்டாக இருக்கணும். அந்த அடி உரத்தில் ரொம்ப முக்கியமானது மக்கின தொழு உரம் கண்டிப்பாக இருக்கணும். 2வது, முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு கரைசலை முதல் தண்ணீர் சேடையொட்டி போடும்போது சாணம் போட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு 20 கிலோ கடலை புண்ணாக்கை கலந்து அந்த நிலத்தில் ஊற்றி விட்டுறணும். ஒன்று அதை செய்யணும். இல்லை விலை ஜாஸ்தியாக இருக்குது கடலை புண்ணாக்கு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, சிவப்பு கலர் பாட்டில். அந்த பாட்டிலை வாங்கி 1 லிட்டரை கலந்து தண்ணீரில் கலந்து தரைவெளி கொடுக்கணும். அது கூட 3 லிட்டர் மீனமிலம் கலந்துக்கலாம். இதை வந்து இந்த நாற்றங்கால் போகக்கூடிய பகுதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெல்லை தூவணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நெல்லை தூவுறப்ப நெல்லையுமே நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஏக்கருக்கு 20 கிலோ போட்டாலோ 30 கிலோ போட்டாலோ ஒரு ட்ரம்மில் அந்த விதை நெல்லை போட்டு அதில் முடிஞ்ச அளவுக்கு தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 200 கிராம் அல்லது 20 கிலோனா 200 கிராம் அல்லது 30 கிலோனா 300 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி போட்டுக்கணுங்க, அல்லது சூடோமோனாஸ் போட்டுக்கணுங்க. போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய வைத்த நெல்லை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நேரடி நெல் விதைப்போ அல்லது பாய் நாற்றங்கள் எதுனாலும் இந்த விதை நேர்த்தி பண்ணி தான் நடணும். இதை தான் நீங்கள் முக்கியமாக செய்யணும். ஏன்னா நீங்கள் அதை செய்யாமல் விட்றது பின்னாடி காலத்தில் உங்களுக்கு அதிகமான நோய் தாக்குதலை உண்டு பண்ணுதுங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம் பண்ணும். இது ஒரு பக்கம். அடுத்து முதல் தண்ணி பாயும் போது அல்லது ஒரு 3வது அல்லது 5வது நாளுக்குள்ள தண்ணீர் பாயும் போது அதில் எப்படினாலும் 1 லிட்டர் சூடோமோனாஸோ ஒரு ட்ரைகோடர்மா விரிடியோ கலந்து தரையில் கொடுத்துடணும். அதுக்கு இப்போவே பாட்டில் வாங்கி வைங்க, வாங்கி வச்சுருங்க. கிடைக்கிறப்பே வாங்கி வைங்க. பவுடராக இருந்தாலும் 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கி வச்சுருங்க. அதை கரைச்சி விட்டுக்கலாம். இது ஒன்று. ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை தரையில் இடுபொருள் தரணும். மீனமிலம் இருந்தால் 2 லிட்ரு 100 லிட்டரில் கலந்து தரையில் அங்கங்கே பிரித்து ஊற்றி விட்டுறோம். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை. அதே மாதிரி ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும் பயிர்கள் மேலே. அப்போ நாற்றோட உயரம் வந்து முறையாக 15 சென்டிமீட்டர் உயரம் வரலும் வரும். அப்போ அது பார்க்க எப்படி இருக்கும்? மேலே பச்சையாக இருக்கும், பிடுங்கினோம்னா அடியில் வெள்ளையாக இருக்கும், கீழே வந்து செவப்பாக அதோட வேர்கள் வர்றதுக்கு ஆரம்பம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு நாற்று வரணும். நம்ம அதிகமான விளைச்சல், அதாவது 2500 கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கிறோம்னா இது முக்கியம். நாற்றை வளர்க்குறது முக்கியம். முதல் 16லேருந்து 22 நாளுக்குள்ளே எப்படியும் பிடிங்கி நட்டுறணும். என்ன காரணம்னா, அதாவது ஆளுக வரல, நடுறதுக்கு வரல, அப்படி இப்படின்னு என்ன காரணம்னாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கால வயதுள்ள பயிர்களை நடணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, நடவு பண்ணதுக்கப்புறம் அதிகமான தூர் வெடிக்கணும் அப்படின்னா அந்த காலம் முக்கியம். மொத்துன பயிரை கொண்டு போய் நடவு பண்ணும்போது தூர் வெடிக்கிறது இல்லை. அப்போ ஒரு முறையான காலத்தில் இருக்க பயிர்களை நடணும். அப்போ இந்த தரையில் கொடுக்கறது வந்து தரையில் 5 நாளுக்கு ஒரு முறை அடி உரம் கொடுத்தது போக 5 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அதுக்கான பொருளை நீங்கள் இப்போ முன்கூட்டியே தயாரித்து வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதை பண்ணணுங்க. அதே மாதிரி தெளிச்சும் பண்ணணும். அதுக்கு குறைந்தபட்சம் உங்கள் கையில் ஒரு 10 லிட்டராவது மீனமிலம் இருக்கணும் உங்கள் கையில். அதே மாதிரி ஈயம் கரைசல் இருக்குன்னா 1 லிட்டர் தாய் திரவத்தை 20 லிட்டராக போட்டு வைக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். அது 2 பொருள் கையில் இருந்தாலே போதுங்க. நீங்கள் அதை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம். இது ஆரம்பத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அது பாய் நாற்றங்கால் போட்டாலும் சரி, நிலத்திலே நீங்கள் நாற்றங்கால் போட்டாலும் சரி, மேட்டுப்பாத்தி போட்டு நாற்றங்கால் போட்டாலும் சரி, எந்த முறையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம பாக்குறவங்க கிட்ட எப்படி நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி பழகணும் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன வார்த்தை பேசுறோம்? ஸோ அடுத்ததா 2 வார்த்தை லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி யார் ஒருத்தர் சரிவர பயன்படுத்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், நேர்நிலை எண்ணம் கொண்ட வாழ்க்கையாக இருக்கும், நல்ல வாழ்க்கையா இருக்கும். அதுல ஒரு வார்த்தை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி, நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சாரி. இன்னொரு வார்த்தை சாரி. சோ அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல நாம வந்து ரொம்ப அப்படியே தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிலாம் கிடையவே. ஏதாவது ஒரு தவறு நம்மளை அறியாமல் கூட செய்திருப்போம். கண்டிப்பா. அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல குட் ஹோமர்ஸ் சம்டைம்ஸ் நாட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. ஹோமர் அவரு பயங்கரமான எழுத்தாளர், பயங்கரமான இது. ஆனா அவர் கூட சில நேரம் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அது போலதான் நாமளும். அப்ப அந்த தவறுகளை நான் உணர்ந்து விட்டால், ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன்,
ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஏதோ ஒரு தெரியாத நபர்ல ஒரு இருட்டுல தேட்டர்ல போய் படம் பார்க்க போறோம், இல்ல படம் தொடங்கிருச்சு, இல்ல யாரோட இருட்டுல காலை போறோம், மிதிச்சிட்டோம், மிதிச்சிட்டோம் உடனே ஐயோ சாரிங்க சாரிங்க அத்தோட பதறி போய் என்ன பண்றோம், சாரி சாரி சொல்றோம். சொல்றோம். யாருனே தெரியாதவங்க கிட்ட கூட. ஸோ தெரிஞ்சவங்க கிட்டயும் என்ன பண்ணுங்க, சாரி சாரி கேட்டு சொல்லுங்க. பழகுங்க. ஸோ அப்ப இந்த சாரி சொல்றதுனால அந்த நாள் முழுவதும் நம்ம வந்து வீக் ஆயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நாம் சாரி சொல்ல சொல்ல நாம் இன்னும் மேலும் 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 உயர்வோம், வலிமை அடைவோம். அதுதான் ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப முக்கியம். சூப்பர். அதையும் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில நம்ம யூடிஐ ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஜென்ரலா குழந்தைகள் முதல் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எந்த வயதுல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து நமக்கு தொற்றுதான். சில கிருமிகளால நமக்கு உபாதைகள் ஏற்படும். சிலருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனடியாக சில வாரங்கள் அல்லது 1 or 2 monthsல குணமாகும். சிலருக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ ப்ராப்ளம் ரொம்ப சிரமத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நோயாளிகளும் நம்ம பார்க்குறோம். இதற்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹைஜீனிக்கா இருக்கணும். செகண்ட், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது நம்ம செக் பண்ணோம். யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிவிட்டி டெஸ்ட் இதை எடுத்தோம்னா நமக்கு என்ன கிருமி தொற்று இருக்கு அப்படின்னு காமிக்கும். அதை பொறுத்து நமக்கு மருத்துவர்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் அதுலேயே வந்துடும், உங்களுக்கு மெடிசன் அது கொடுப்பாங்க. அது எடுத்தும் பலருக்கு குணம் கிடைக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு முக்கிய ப்ராப்ளமா நம்ம பேசுறது. அந்த வகையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு இந்த யூடிஐ ப்ராப்ளம் பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக சிரமப்படுபவர்களுக்கு நம்ம ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம் நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது. இதுல பார்த்தோம்னா அவங்க ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க வயது, அவங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஜென்ரலா யூடிஐ ப்ராப்ளம் என்னென்ன சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும். மெயினா தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும். அதுல கூட அந்த தண்ணியில நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 லிட்டர் தண்ணி, அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டு பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டுடுங்க. அது அப்படியே ஊறி இருக்கட்டும். அந்த தண்ணியை தினந்தோறும் குடிக்க. அதுக்கப்புறம் பார்லி வாட்டர், அப்புறம் வாழைத்தண்டு சாறு, மோர், இளநீர், அதுக்கப்புறம் கிரன்பெரி பழம். உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது. அது ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம். கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம், ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கு. நம்ம நாட்டில் சில டைம் கிடைக்கும், பல டைம் கிடைக்காது. இதே வெளிநாடுகளில் இந்த கிரன்பெரி கிடைக்குது, அவங்க டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷே சாப்பிடலாம். அப்படி இல்லை நமக்கு ட்ரை ஃப்ரூட் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிடலாம். அதோட ஜூஸ் கிடைக்கிறது, அதை எடுத்துக்கலாம். முக்கியமா பார்லி வாட்டர். உணவுல வந்து காரம், புளி, உப்பு கட்டாயம் குறைக்க வேண்டும் முடிஞ்ச அளவு. ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிடாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கல்ச்சர் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. நான் குறை சொல்லலை. அதனால் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் கியூர் ஆகாது. ஏன்னா பாடி ஹீட், இப்போ சொட்டு முத்திரா சூடா போகும். அதுக்கப்புறம் எரிச்சல், வலி, அரிப்பு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். யூரின் போகும்போதெல்லாம் கடுப்பா இருக்கும், கடுகடுக்கும், ரொம்ப பிரச்சனை. அது அந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதே சிலருக்கு அவ்வளவா பிரச்சனை தெரியாது, ஆனா அடிக்கடி யூரின் போறது, இல்லை யூரின்ல ஸ்மெல் வர்றது, இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும். அப்போ உடம்புக்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு, அதுக்கப்புறம் சிக்கன், சீ ஃபுட்டு, இது கண்டிப்பாக யூடிஐ ப்ராப்ளம் உள்ளவங்க பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் மேக்சிமம் குறைப்பது மிக மிக நல்லது. மேலும் உங்க ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு அதுக்கு வேண்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க வெளியூர்ல இருந்தா
நீங்கள் வந்து எங்களோட ஃபோனில் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் எங்களுக்கு உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, உங்கள் ரிப்போர்ட்டு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஆன்லைன் கன்சல்டேஷன். அப்போது உங்களுக்கு வீடியோ காலில் உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு வேண்டியான அத்தனை டவுட்ஸும் கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ சம்மரில் மாத்திரம் இல்லை, இது வருடம் முழுவதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சிலருக்கு சம்மரில் இது அதிகமாக தாக்கம் ஏற்படும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாள்தோறும் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், நல்ல உரையாடல்களை கொண்டிருக்க வேண்டும். அதை எப்படி செய்வது, என்னென்னலாம் செய்யணும்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நபரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் நான் பேசுவேன். அந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கேனா, இல்ல அவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா அப்படின்ற ஒரு கொஸ்டினை நம்மளை நாமளே கேட்டுக்கணும். அப்படி நம்ம அந்த தவறை செய்தோம்னா அடுத்த வாட்டி அந்த தவறை செய்யாம யாரை பார்த்தாலும் நல்ல வார்த்தைகளோட பேசணுன்ற அணுகுமுறை எனக்கு வரும். அதான் ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை மைண்ட்ல எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதை மறக்கவே கூடாது. என்னுடைய வார்த்தைகள் அமைதியை கொடுக்கிறதா இல்ல அழுத்தத்தை கொடுக்கிறதா? இந்த கேள்வி நாள்தோறும் கேட்டு பார்க்கணும். கோபத்துல வரும்போது கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, நம்ம சொல்றோம் இல்லையா, கோபம் வர்றப்போ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி கோபப்படுங்க. அப்பதான் நீங்க என்ன வார்த்தையை கூட்டுறீங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்துல இந்த கேள்வி யோசித்து பார்க்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு அமைதியை கொடுக்குமா இல்ல அழுத்தத்தை கொடுக்குமா? அது எனக்கும் கொடுக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். சோ அப்ப அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுங்கிறத யோசித்து பேசுறப்போ நிச்சயமாக நல்ல வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை, மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை, நேர்நிலையான வார்த்தைகளை நம்மால் பேச முடியும். இப்படி பேசி பிராக்டிஸ் பண்ணா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இந்த சில விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்க, இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிங்கன்னா 3 மாசத்துல முடி வளரும், 4 மாசத்துல அது வளரும்லாம். அது இது வார்த்தை பேச ஆரம்பிச்சா எண்ணி 2-3 நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட மாற்றம் நிறைந்த வாழ்க்கைக்கு கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். எலைன் செபோரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அக்கா, அண்ணன்கள், தங்கை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 118:24. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்கின்றார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.